சூரியனின் இந்த பெயர்ச்சியானது சில ராசியினரின் வாழ்க்கையில் பண வரவினை அதிகரித்தாலும் சிலரது வாழ்வில் பல பிரச்சனைகளை ஏற்பட போகிறது. அது யார் என தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். தேவசாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் கருதப்படுகிறார். சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் மாதம் ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றுகிறார். இந்நிலையில் துலாம் ராசியின் பயணித்து வரும் சூரிய பகவான் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தன்னுடைய ராசியை மாற்றி விருச்சிக ராசிக்குள் நுழைந்துள்ளார். சூரியனின் இந்த பெயர்ச்சியானது சில ராசியினரின் வாழ்க்கையில் பண வரவினை அதிகரித்தாலும் சிலரது வாழ்வில் பல பிரச்சனைகள் ஏற்பட போகிறது. அது யார் என தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். விருச்சிக ராசியில் சூரிய பகவான் நுழைவதால் மேஷ ராசியினருக்கு அமைதியின்மை ஏற்படும். முடிந்தவரை அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அதிகரிக்கும். தந்தைக்கு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்துடன் ஒரு புனித ஸ்தலத்திற்கு யாத்திரை செல்லலாம். செலவுகள் அதிகமாக இருக்கும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். விருச்சிக ராசியில் சூரிய பகவான் நுழைவதால் கன்னி ராசியினருக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு விலகி இருக்க நேரிடும். செலவுகள் அதிகரிக்கும். நம்பிக்கை மற்றும் ஏமாற்றத்தின் கலவையான உணர்வுகள் மனதில் இருக்கும். தன்னம்பிக்கை குறையும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கல்வி பணிகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். தனுசு ராசியினருக்கு மனதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகப்படியான கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நிம்மதியற்ற வாழ்க்கை இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான செலவுகள் அதிகரிக்கும். கும்பராசினர் குழந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும். மனதில் எதிர்மறை விளைவுகள் உண்டாகும். தன்னம்பிக்கை குறையும். இனிப்பு உணவின் மீது நாட்டம் அதிகரிக்கும். வேலையில் உள்ள அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து அதனால் பாதிக்கப்படுவீர்கள். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.